என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த 2 வசனங்களிலும் புதிய மனுஷன், உள்ளான மனுஷன் என்று சொல்லி 2 பதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உள்ளான மனுஷன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறியாதவர்கள் வெளிப்பிரகாரமான முறைமைகளுக்கும் ஆசரிப்புகளுக்கு மாத்திரம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பிரகாரமாக நாம் செய்கிற எந்த முறைமைகளும் நம்மை நீதிமானாக மாற்றாது, பரிசுத்தமாய் மாற்றாது, கர்த்தருக்கு உகந்தவனாய் மாற்றாது என்பதை நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளி மனுஷன் பிறந்தாச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னால். உள்ளான மனுஷன் மறுபடியும் பிறக்கிறதுன்றா என்னன்னா, இதுவரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள இருந்த கண்ணோட்டம், பார்வை, செயல் திட்டங்கள், வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை வடிவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி மனம் திரும்புதலை ஏற்படுத்தி புதிய சிந்தனை, புதிய பார்வை, புதிய கண்ணோட்டத்தை, புதிய செயல் திட்டத்தை கொடுக்கிறதற்கு தான் பெயர் மறுபடியும் பிறந்த புதிதான மனிதன். எதன் பேருக்கு புரியுது நான் பேசுறது? இந்த புதிதாய் பிறந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அனுபவம் இல்லை என்றால், நாளுக்கு நாள் நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு இணையாக நாம் மாறுகிறதற்கான முயற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால், உண்டாக்கின கர்த்தரை பார்க்கிற வேளையில் நாம் வெட்கப்படுகிறவர்களாக காணப்படுவோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை மாத்திரம் தேடி ஓடினவர்கள் ஒரு நாளில் இந்த பூமியில் கண்களை மூடுகிற வேளையில் உள்ளான மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படும். தேவனை பார்க்கும் பொழுது நம்மையும் அறியாமல் அவரை நம்முடைய முகத்தை விட்டு விலக்கிக் கொள்கிற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இதை உணர்ந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களாய் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் இரத்தத்தில் தங்களை தோய்த்து வெளுத்து கொண்டவர்களாய், வேதத்தின் கண்ணாடியிலே தங்கள் முகங்களை பார்த்து திருத்தி கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் வாரம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்று சொல்லியும், சிலருக்கு பொழுதுபோக்காகவும், சிலருக்கு கூடி வருகிற ஒரு கிளப்பாகவும், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுகிற ஒரு இடமாகவும் சர்ச் மாறிக்கொண்டே இருக்கிறது. சபைக்கு வருகிறது எதற்கு? உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து கொண்டு, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொண்டு, இயேசுனுடைய கரங்களை அர்ப்பணித்து, அவர் உங்களுடைய வாழ்க்கையை கழுவி மாற்றி அமைக்க ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் வருகிறீர்கள். அப்போது உள்ளான மனுஷன் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்றால் எங்கேருந்து மாறணும், எப்படி மனம் திரும்பணும்? இதற்கு முன்னால் நீங்கள் வழிபட்ட விதத்திலிருந்து, இதற்கு முன்னால் நீங்கள் சரி என்று நினைத்த தவறுகளில் இருந்து, இதற்கு முன்னால் நீங்கள் கடைபிடித்த சம்பிரதாயங்கள், சாங்கியங்களில் இருந்து உருவாக்கின தேவன் கிறிஸ்துவுக்கு நேராய் மாற வேண்டும். அப்படி என்றால் there is a constant battle between two forces. எதிரான பிசாசின் வல்லமைகள் புதிதான மனிதனாக மாற்ற உங்களை தடுத்து கொண்டிருக்க, மாற்ற முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசி உங்களை புதிதான மனிதனாக மாற்றுவதற்கு முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை தான் நம்ம எபேசியர்
6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 6:10 உங்களுடைய ஆழமான கருத்துக்கள் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையை குறித்த கண்ணோட்டம் முற்றிலுமாய் மாறிவிடும். 6ஆம் அதிகாரம் 10 வாசியுங்கள். அந்த அதிகாரத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இதை தியானிக்க போகிறோம். சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்படி என்றால் சரீர பிரகாரமாக நீங்கள் எல்லாம் பலசாலிகளாக தான் இருக்கிறீங்க, வல்லமையாக தான் இருக்கிறீங்க இல்லையா? யாரும் எழுந்து நடக்க முடியாத மாதிரி, கை கால் அசைக்க முடியாத மாதிரி இருக்கிறோமா? இது எதை குறிக்கிறது? உள்ளான மனிதனை பற்றி குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும். அப்படி என்றால் இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்னர் பவர். யூ ஹாவ் அவுட்வர்ட் ஸ்ட்ரென்த். யூ ஆர் ஏபிள் டு எக்ஸிக்யூட் சர்டன் ஒர்க், பட் யூ ஆர் unable to execute certain things from your inner person, because inner person is weak. சத்துவம் இல்லை. நமக்கு சத்து இல்லைன்னு என்ன பண்ணுறோம்? சத்துள்ள ஆகாரத்தை உட்கொள்ளுகிறோம். உள்ளான மனுஷன் வீக்காக இருக்கிறார் என்றால், உள்ளான மனுஷன் பவர் இல்லை என்றால், சத்துள்ள ஆகாரத்தை நீங்கள் உண்ண வேண்டும் என்பதை தான் இன்டைரக்டாக பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். சத்துவத்திலும் வல்லமையிலும். பவர், சத்துவம் இருந்தால் என்ன பண்ணோம்? ஸ்ட்ரென்த். எனக்கு நிற்கவே பலன் இல்லை. அப்போ நிற்கிறதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ஒரு என்ஜின் இயக்கணும்னு என்ன வேணும்? பவர் வேணும். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் உங்களை கீழே தள்ள எத்தனித்து கொண்டு இருக்கும் பொழுது நிற்க பலன் இல்லாமல் விழுகிறவர்களாக இருந்தாலும், இருக்கிற இடத்திலிருந்து பவரோடு வல்லமையோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்றாலும், நீங்கள் கர்த்தரின் வல்லமையில் சத்துவத்தில் பலப்படாவிட்டால் நீங்களே நிற்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது? பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்கள், பவர்ஃபுல் மேன் இருக்காரு வைத்துக்கொள்ளுங்கள், பலு தூக்குகிற வெயிட் லிஃப்ட் பண்ணுற ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் ஒரு 100 கிலோ கூட தூக்க முடியாது. ஆனால் 200 கிலோ 500 கிலோ தூக்குறவங்களாம் இருக்கிறாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க? 500 கிலோ தூக்குறவர்கள் இருக்காருன்னு வைத்துக்கொள்ளுங்கள். வெளிப்பிரகார மனுஷனுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது. 500 கிலோவை தூக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் மனைவியை பார்த்து உண்மையை பேச அவருக்கு தைரியம் இல்லை. லஞ்சம் கேட்குற இடத்துல சட்டத்துக்கு மீறி நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேங்க, நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. நண்பர்கள் வாங்க குடிக்கலாம்னு சொல்லி கூப்பிடும் பொழுது வேண்டாம் என்று சொல்ல தைரியம் இல்லை. இப்படி அர்த்தம் என்ன? வெளிப்பிரகாரமான மனுஷனுக்கு 500 கிலோவை தூக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, 10 பேரை ஒன்றா அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் ஒரு உண்மையை சொல்லக்கூடிய பலன் அவருக்குள்ள இல்லை. அதே நேரத்தில் பயங்கர வீக்கான ஒரு மனுஷன், தட்னா கீழே விழுந்துருவான். உண்மைக்காக தைரியமாய் தனியாய் நின்று முழக்கமிடுகிறார்கள். இன்னர் ஸ்ட்ரென்த். அப்போ நீங்கள் பிசாசுக்கு எதிராக வருகிற யுத்தத்தில், போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால், உள்ளான மனுஷனில் நீங்கள் பலன் அடையாவிட்டால் நீங்கள் பலவீனர்கள் என்று சொல்லி பொருள். யூ ஆர் வீக், யூ ஹாவ் நோ பவர். நீங்கள் உங்களையே எழுந்து நிற்கிறதுக்கு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு எங்கே போய் ஜெபிக்க போகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலேயே வெற்றியை பார்க்க முடியல, சோதனைகளை ஜெயிக்க முடியல, மற்றவர்களுக்கு எங்கே உதவ போகிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறேன்? உள்ளான மனுஷனுடைய சத்துவத்திலும் வல்லமையில் நீங்கள் பலப்பட வேண்டும். ஏனென்றால் 10 பேரை அடிக்கிறவங்க, வெயிட்டு தூக்குறவங்க மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறார்கள். நாம் யாரோடு போராடுகிறோம்? படியுங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து. யார் கூட போராட்டம் இருக்குது? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதை தெரியாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்தார் அப்படின்னா அது மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலைமை யாருக்கும் கிடையாது. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்குள்ளே இருக்க போராட்டத்தை ஜெயிக்க முடியாமல் தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வெடிச்சிட்டு கோபம் வருது. நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், மன்னிக்க முடியல. கசப்பு, பொறாமை, இச்சை, அடிமைத்தனம் இவைகளை மேற்கொள்ள முடியாமல் தடுமாறுகள். இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? தாவீதை பார்த்து சொன்னார். ஆட்களை போருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
7 அண்ணன்மார்களை பார்த்தாச்சு, பலசாலிகளை. தாவீதை பற்றி நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப யங்காக, நல்ல செவப்பாக, அழகாக, ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய ஒரு யங் பாய். பார்த்தா அழகாக இருக்கிறாரு, யுத்தத்துக்கு ஒத்து வர மாட்டார். நம்ம நினச்சிக்குவோம் இவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஆள் எங்கே போய் அடிக்க போகிறான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லன் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை சின்ன பசங்க போய் அடிக்க முடியுமா? கோலியாத் எவ்வளோ ஹைட் தெரியுமா? 9.5 அடி, ஏறக்குறைய அந்த சீலிங் ஹைட்டுக்கு இருக்கிறார். அப்போ டபுள் த சைஸ் இருக்கக்கூடிய ஆளுக்கு இவர் அடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும், சவுல் முதற்கொண்டு சாமுவேல் முதற்கொண்டு எல்லாரும் நினைச்சாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பல நாட்களாய் அந்த கோலியாத்தை அடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த வேளையில் வெளியே பலசாலிகளாக இருந்தவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தில் பலசாலியாக இருந்த டேவிட் சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த பெலிஸ்தியனை அடித்து போட்டார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து வெளியே தெரியாது. உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரென்த் எப்படி டெவலப் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். ஜெபத்தில் தரித்திருந்து வேதத்தை வாசிக்கிற வேளையில் மாத்திரம்தான் இன்னர் மேனுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த்து உண்டாயிருக்கு. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கம் இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளலை, இன்டென்ஷனலாக நான் இதை புரிஞ்சு எடுத்துக்கொள்ளலைன்னா இன்றைக்கி நீங்கள் கமிட் பண்ணி இதை எடுத்துக்கொண்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதுக்கு மேலே வாழ போகிற வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசத்தை பார்த்து கவனமாய் அந்த எண்ணத்தோடு நோக்கத்தோடு இன்டென்ஷனலி இன்றைக்கு எடுத்து பாருங்கள். என்ன சொல்லுது பாருங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். கச்சைன்னா என்ன? ட்ரெஸ், இடுப்பில் கட்டுறது, ஒரு பேண்ட் மாதிரி. ஒரு மனுஷனுடைய மானத்தை காப்பாற்றுறது சத்தியம் மட்டும்தான், உண்மை மட்டும்தான். சத்தியம் என்னும் கச்சையை கட்டலைன்னா நீங்கள் ஒரு கேலி பொருளாக மாறிவிடும். கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் சத்தியம், உண்மை, நீதி. உண்மை இல்லாமல் சில வாரங்களுக்கு முன்னால் சொல்லி கொடுத்தேன், ஃபெய்த்துன்னு ரொம்ப பேசுகிறோம். ஃபுல் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி, ஃபுல் ஆஃப் ஃபெய்த் வேண்டும் என்றால் யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல். உண்மையாக இருந்து பாருங்கள், விசுவாசம் முழுமையாக உங்களுக்குள்ள வரும். உண்மையாக இருக்க வேண்டிய வாஞ்சை, ஆசை, டிசையர் ஃபஸ்ட் இருக்கணும், நிற்கணும். நீ என்னை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டா உனக்கு இங்கே படிப்பு கிடையாது, உனக்கு வேலை கிடையாதுன்னு, எனக்கு அந்த வேலை தேவையில்லைன்னு தூக்கி போடுற அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இதை பேசுகிறது ரொம்ப ஈஸின்னு எனக்கும் தெரியும். பொய்யாய் சாதி சான்றிதழ்களை வாங்கி பொய் வருமானத்தை காண்பித்து பொய்யாய் வாழுகிற கிறிஸ்தவர்கள், உண்மை இல்லாதவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், கச்சை இல்லாதவர்கள் என்று சொல்லி போகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? இடுப்பில் கட்டுறது என்னது? ஆண்களானாலும் பெண்களானாலும் ஒரு பேண்ட்டோ வேஷ்டியோ சாரியோ சுடிதாரோ இடுப்பில் கட்டுறது தான் அது சொல்லியிருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட். உண்மை அந்த அளவுக்கு. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பலர் மானம் போகிற மாதிரி வாழ்கிறாங்கங்கிறாங்களே, அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லுங்கள்? உண்மை இல்லை. கிறிஸ்தவனால் அவமானம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் கிறிஸ்தவரிடத்தில் உண்மை இல்லை, உண்மையாக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இல்லை, சத்தியம் என்னும் கச்சை இல்லைன்னா அவர்களுக்கும் அவமானம், அவர்கள் சொல்லிக் கொள்கிற கிறிஸ்து அவருக்கும் அவமானம். சத்தியம் என்னும் கச்சை. இன்றைக்கு நீங்கள் இன்டென்ஷனலி ஒரு தெளிவான நோக்கத்தோடு நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஒரு முடிவெடுங்க. ஐ எம் கோயிங் டு பி ஃபெய்த்ஃபுல். லார்ட், ஐ நீட் யுவர் சப்போர்ட், ஐ நீட் யுவர் ஸ்ட்ரென்த், ஐ நீட் யுவர் ஹெல்ப். சர்வாயுத வர்க்கத்தில் முதல் ஆயுதம் எது? உண்மை. உண்மையே இல்லை. நினச்சி பாருங்கள், நாட்டுக்கு நீங்கள் ஒரு ஆர்மி மேனாக போகிறீங்க, அப்போ யாருக்கு உண்மையாக இருக்கணும்? நாட்டுக்கு உண்மையாக இருக்கணும். நாட்டை காட்டி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நீ ஆர்மியில் போய் எவ்வளோ சண்டை போட்டும் பிரயோஜனம் இல்லை, உனக்கு எவ்வளோ ஃபெய்த் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ என்றைக்குனாலும் நாட்டை காமிச்சு கொடு. இப்போ நாட்டு மேலே உனக்கு ஒரு உண்மையான வைராக்கியம் இருக்க வேண்டும். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிட்டி. கிறிஸ்தவன் அப்படின்னா முதலாவது உண்மை என்னும் கச்சை. அடுத்தது வாசியுங்கள். நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்க கவசம்னா என்னது? பிரஸ்ட் பிளேட், ஒரு பெரிய கவசம் தரித்திருக்கணும். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒன்று போட்டிருக்கணும். ஏன்னா நெஞ்சில் சுட்டுட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. நீங்கள் போருக்கு யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னால் மார்க்கவசம் இருக்க வேண்டும். அது எது? எது மார்க்கவசம்? நீதி.
உங்கள்கிட்ட நீதி இருக்கா? நிறையா பேர்கிட்ட நிதி இருக்குது. நிதி சேர்ந்துருக்குது. நீதி சேர்ந்துச்சா எவ்வளோ பெரிய வாய்ப்பு. நேர்மையாய் ஒருத்தர் இருந்து காண்பித்தால் போதும். காமராஜரை பற்றி இன்றைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த காமராஜுக்கு ஓட்டு போடாதவங்களும் நம்ம தான். ஒரு நேர்மையான ஆள் இருந்து பாருங்கள், யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இவன் வந்தால் நமக்கு தொல்லை. ஒரு நேர்மையான அதிகாரி உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஏமாற்ற முடியாது, டைமுக்கு போகணும், சின்சியராக வேலை செய்யணும். அப்போ உண்மையாய் ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் நாமே விரும்புறதில்லை. அப்படி என்றாலுடைய அர்த்தம் என்ன? நம்ம இடத்துல நீதி இல்லை. நீதியை இன்றைக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை, மார்க் அவசம் இருதயத்தை குறிக்கிறது, உங்களை காப்பாற்றிக்கொள்ள நீதியை தாங்க செய்வேன். கம் வாட் மே. யூ ஷுட் பி வில்லிங் டு சாக்ரிஃபைஸ். வித்தவுட் சாக்ரிஃபைஸ் யூ கேனாட் பிகம், ஐ டோன்ட் வாண்ட் டு சே அ லீடர். இன்றைக்கி எல்லோரும் லீடர்னு பேசுகிறாங்க. வித்தவுட் ஜஸ்டிஸ் யூ கேனாட் ப்ளீஸ் காட். ஏன்னா நம்முடைய காட் இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவர் நீதியுள்ள தேவன். நீதி இல்லாமல் உங்களால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவர் நம்ம ரட்சிக்கப்படும் போது என்னவா மாற்றியிருக்கிறார் சொல்லுங்கள் எல்லாரும். எப்படி நீங்களாம் நீதிமானாக மாறினீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். அவருடைய கிருபையும் உங்களுடைய விசுவாசமும் உங்களை நீதிமானாக மாற்றிருக்கு, பரிசுத்தவானா மாற்றலை. அப்போ நீதிமானா நான் மாறினேன் அப்படின்னா நான் நீதியாக இருக்கிறேன்னா? உங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். அடுத்தது வாசியுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். எத்தனை பேர் செருப்பு இல்லாமல் இன்றைக்கி சென்னையில் நடக்க தயார்? செருப்பு இல்லாமல் நடக்கணும். இனிமேல் நோ ஷூ, நோ செருப்பு, வெறும் காலம் நடக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் செருப்பு எது? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு உரிய ஆயத்தம். சமாதான பிரபு யார்? இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அந்த சமாதான பிரபுவினுடைய குட் நியூஸ், சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வெறும் காலில் 104 டிகிரியில் நடக்கிற மாதிரி தான் அர்த்தம். கால் மட்டுமா வந்து போகும். பழைய காலத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு தலையில் பூ வச்சுட்டு, பூ வாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சிட்டு வெறும் காலில் நடந்து போனாங்களாம். சில நிமிஷத்தில் அந்த பூ வந்து வாடி போச்சான். ஏன் சொல்லுங்கள்? காலில் இருந்து ஹீட்டு உடம்புக்கு போய் இவங்க கொடையை பிடிச்சி மறைச்சாலுங்க. அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல் சூப்பர்ஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் வில் நெவர் ப்ரொடெக்ட் யூ. உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் அதான் படித்தோம், உள்ளான மனுஷன். அப்போ உள்ளுக்குள்ளே வருகிற ஹீட்டை வச்சு கொஞ்ச நேரத்தில் அது வாடி போச்சு. இப்போ வெறும் காலில் நீங்கள் நடந்தீங்கன்னா நாட் ஒன்லி யுவர் டோஸ், உங்களுடைய கால் பாதம் மாத்திரம் இல்லை, என்டையர் உடம்பு வீணாக போய். இன்றைக்கு பல கிறிஸ்தவருடைய, ரொம்ப சீரியஸாக தெரிந்து கொள்ளுங்கள், பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வீணாய் போகிறதற்கு, பாவத்தில் விழுகிறதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாதரட்சை இல்லை. ஏன்னா நீ போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்து, மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்து, ஆத்மா ஆதாயம் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற ஊழியர்கிட்ட அவரை கனெக்ட் பண்ணி கொடுத்து சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போனால் தான் யூ வில் பி கெய்னிங் ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் ஸ்ட்ரென்த். அதிக வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். நான் மட்டும் வாரம் வாரம் போய் சர்ச்சில் சத்தியத்தை கேட்பேன், நான் உண்மையாக இருப்பேன்னா இருக்க முடியாது. அதான் பைபிள் சொல்லு. இது ஒரு ஆர்மர், இது ஒரு ஆயுதம். அப்போ சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் நீங்கள் இந்த நாள் வரைக்கும் இருந்திருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால், இன்டென்ஷனலி தெளிவான சிந்தையோடு, ஆண்டவரே உம்முடைய சமாதானம் இல்லாத ஜனங்கள் என் பக்கத்தில், என் சொந்தக்காரங்க நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, நீங்கள் சூழ்நிலையை மாற்றி கொடுங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதரட்சியை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இது இல்லாமல் யூ cannot live a holy life. இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் டூ. நிறைய பேர் ஊழியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே தங்களுடைய பர்சனல் வீக்னஸோடு அப்படியே இருக்கிறதுக்காகவே தான். they don't want to change. அப்படியே இருந்துட்டு போட்டோம். வீக்னஸை பற்றி கடைசியாக நான் பேசுகிறேன். பாதரட்சை அடுத்தது வாசியுங்கள். பொல்லாங்கன் ஈயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பொல்லாங்கன் யாரு? அவன் என்ன போடுறானா? நல்லா சொல்லுங்க. பொல்லாங்கன் உங்களுக்கு மேலே கல்லை எடுத்து அடிக்கல, புல்லட் கூட இல்லை, நெருப்பு ஆஸ்திரங்கள், நெருப்போட கலந்த ஆயுதத்தை உங்கள் மேலே தூக்கி எறிகிறான். அப்படியே என்ன? அது ஒரு பெட்ரோல் பாம்புன்னு நினச்சிக்கோங்க. அப்போ பொல்லாங்கன் பிசாசு உங்கள் மேலே எப்படி நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையை காலை உடச்சி கொஞ்ச நாள் படுக்க வைக்கலான்னு நினைக்கல, ஆளையே முடிக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கிறான். இதுக்கு இணையான வேற ஒரு வசனம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். he wants to completely swallow the entire believers community. ஒரு கிறிஸ்தவன் விசுவாசத்தில் வளர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறான். அப்போ அக்னி ஆஸ்திரங்களை எரியிறானான்.
நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க. ஒரு சின்ன ஸ்லிப்பு உயிரையே வாங்கிடும் தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பு ஒருவேளை அந்த நாளில் என்னை பார்க்க யாருமே இல்லை, ஹி இஸ் ஆல்சோ மை பாஸ், அவங்களுக்கு நான் ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்து போயிருந்தாருன்னா ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் கழித்து அவருடைய சரித்திரத்தை இன்றைக்கு நான் பேசிக்கொண்டே இருக்க மாட்டோம். ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். எத்தனை பேர் அட்ஜஸ்ட்மெண்ட், நாட் ஒன்லி இன் மணி, இம்மாரல் லைஃப். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பிள்ளைகள், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க வரப்போகிற காலம் ரொம்ப மோசமாக இருக்கும்னு. அது ரொம்ப மோசமாக இருந்துச்சா எனக்கு தெரியல. உண்மையாலுமே இதுக்கு மேலே வரப்போகிற காலம் ரொம்ப மோசம். உதாரணத்துக்கு இம்மாராலிட்டி, சின்ன விஷயம்னு நினைக்கிறோம். அந்த நாட்களில் பாவம் செய்கிறதற்கு சூழ்நிலைகளை தேடி தான் போகணும். ரொம்ப வேகமாக வைராக்கியமாக பாவம் வேணும்னு நினைக்கிற ஆளுக்கு இம்மீடியட்டாக கிடைக்காது. ஒளிப்பிடத்தில் யாருக்கும் தெரியாமங்க. நம்ம காலத்திலேயே எவ்ரி திங் இஸ் அவைலபிள் நவ். நம்முடைய ஃப்யூச்சர் இன்னும் ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் நிறைய நடந்து கொண்டு இருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம இடம் கொடுத்தோன்னா முழுசையும் அழிச்சு விடுவோம். அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் என்பதை உணராமல் நாம் விசுவாசம் என்னும் கேடயம் இல்லாமல் இருந்தோம் என்றால் அழிவது நிச்சயம். ஏனென்றால் விசுவாசம் இல்லை என்றால் உங்களுக்கு அவிசுவாசி என்று பெயர். அவிசுவாசி என்றால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக ஒருவனும் வாழ முடியாது. அப்போ அந்த கேடயம் இருக்கணும். விசுவாசம் எப்படி வரும்? என்ன கேள்வி? அவருடைய வசனத்தை கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். வசனம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால், நல்லா கவனிச்சு கேளுங்க, நான் எப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் விழுந்திருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை பாதுகாத்தது இந்த வசனம் மட்டும்தான். அல்லேலூயா. பாவம் செய்கிறதுக்கான மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்கிடும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற சமாதானத்துக்கு ஒரே ஒரு காரணம் ஆவியின் சிந்தையை கொடுத்த கர்த்தருடைய வேத வார்த்தை. கரங்களை கர்த்தரை நாமத்தை மேம்படுத்துங்க. ஒரு பர்டிகுலர் டே எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு போராட்டத்தை நான் வெளியே இருந்து பார்க்குறேன். ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கிறத எனக்கு வெளியே இருந்து பார்க்குறேன். என் மாம்சம் சொல்லுது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீ தேடி போல, உன்னை தேடி வருது, யூஸ் பண்ணிக்கோ. மெய்யாகவே என்னுடைய மாம்சம் பேசுறது எனக்கு தெரியுது. ஆனால் என்னுடைய ஆவிக்குள்ளே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள், ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் எல்லாம் கேட்குறாங்களே. ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது, நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாததுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். என்ன தெரியுமா எனக்கு ஜெபிச்சது நல்லா ஞாபகம் இருக்கு. ஆண்டவரே, இப்படியே நான் ஜெபிச்சேன். என் மாம்சம் ரொம்ப விரும்புது, நான் விழுந்துடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, அந்த மாம்சத்துலேருந்தே நான் ஜெபிக்கிறேன். அதை ஜெபிச்சது யாரு? கர்த்தர் மெய்யாகவே என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதனால் என்ன ஆச்சு? ஜீவனும் சமாதானம். இப்போ இந்த போராட்டம் இஸ் ரியல், இஸ் நாட் வர்ச்சுவல். எங்கேயோ ஒரு கனவு உலகத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் இன் யுவர் லைஃப் எதர் இட் வில் மேக் யூ ஆர் இட் வில் பிரேக் யூ. உங்களை ஒரு நல்ல விசுவாசியாய் மாற்றும் அல்லது உங்களுடைய விசுவாசத்தை அழித்து. எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. அப்போ இந்த விசுவாசம் என்னும் கேடயம் எப்படி எனக்குள்ளே வந்துச்சுன்னா, இந்த வசனங்களை நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கிறேன். அந்த வசனம் அந்த விசுவாசத்தை கொடுத்துச்சு. அந்த வசனத்தை அந்த விசுவாசம் எனக்கு கொடுத்த பொழுது எனக்கு எதிராக ஒரு அக்கினி ஆஸ்திரம் வருது. தெரியுதா உங்களுக்கு? மாம்சத்தில் வர அக்கினி ஆஸ்திரம் தெரியுதா? அழிச்சிரும் உங்களை. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை மனசாட்சி குத்தும், சர்வசாதாரணமாயிடும். இளைஞர்கள் சிலர் சொல்லுகிறார்கள், 100கணக்கான பெண்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று. காஃபி குடிக்கிற மாதிரி, ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி, யாரோட வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அழித்து விடும் அக்கினி ஆஸ்திரம். வேத வார்த்தையும் ஜபமும் இல்லை என்றால் கிறிஸ்தவனாய் வாழுகிறேன் என்று சொல்லி நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பொருள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய். அப்போ என்ன பண்ணுது அந்த அக்கினி? என்ன பண்ணுது சொல்லுங்க? அக்கினி எதுக்கு சொல்லுவாங்க? புரியுதா உங்களுக்கு? பஞ்சையும் நெருப்பையும் வைக்கிற மாதிரி இந்த நெருப்பை டக்குன்னு பற்றிக்கும். அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. அந்த விசுவாசம் கேள்வியினால தான் வரும். கேள்வி வேத வசனத்தை வாசிக்கிறதுனாலே கேட்கறதுனால தான் வரும். அடுத்த வாசியங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீரா. தலைக்கு ஒரு ஹெல்மெட். இப்போ நான் சொன்னது இருதயம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும்
மகா கேடுள்ளதமாக இருக்கிறது இதை அறியத்தக்கவன் யார்? நீங்கள் மனசில் நினைக்கிறது யாருக்காவது வெளியே தெரியுமா? உங்களை ரொம்ப நல்லவர்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, அவருக்கு உங்களுடைய உள் மனசு தெரிஞ்சால் அவருக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். என்ன நம்ம நினச்சோம்? படு கேவலமானது நம்முடைய இருதயம். என்னுடைய இருதயம் அப்படி தான் இருந்தது. கர்த்தர் என்னை மாற்றினார், தேவனுடைய வார்த்தை என்னை மாற்றினது. அப்போ அந்த இருதயத்தில் நமக்கு மாறுதல் வேணும் அப்படின்னா என்ன வேணும்? கவசம். அடுத்தது ஹெல்மெட். எதுக்கு? தலை, மைண்டு, உங்களுடைய மனசு. எவ்வளவு பொல்லாத சிந்தனைகள், எவ்வளவு ஈகோ, எவ்வளவு கோபம். ஈகோவுக்கு என்ன தமிழில்? அகங்காரம். நான் என்கிற அகங்காரம். எல்லாம் யாருக்கு அந்த அகங்காரம் இல்லை? ஏன்? அவருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டுமே, அவங்க தானே திட்டினாங்க, அவங்க மன்னிப்பு கேட்கட்டுமே. மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சிடணுமா? நான் யாருன்னு காமிக்கிறேன். ஏன்னா அவமானப்படுத்துனீங்கல்ல, நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ ஃபெயில் ஆனால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். நான் மன்னிச்சிட்டேன், நான் உனக்கு எதிராக கோவப்பட மாட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னா வெளியே பார்க்கும்போது ஐயோ வெரி சாரி தீபா, எனக்கு ரொம்ப வருத்தமா, எனக்கு பண்ணல. உள்ள வெளியே பார்க்கும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டோம். உள்ளுக்குள்ளார ஈகோ. இதெல்லாம் நம்ம தலைக்குள்ளே இருக்குது. இதுவும் அப்படி தான் சமாதானத்தை கெடுத்துரும். ஆட்டோ பின்னால் எழுதியிருக்கு, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர் விட்டு கொடுப்பவர். அப்போ நம்ம கெட்டு போயிடுவோம் விட்டு கொடுக்க முடியலன்னா. இது ரொம்ப கஷ்டம். பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ புதுசாக எப்படி ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே எனக்கு எதிராக அநியாயம் ஒருத்தர் பண்ணிவிட்டு அந்த அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணுறாங்க, உங்களால் ஒரு பிரச்சனை எனக்கு வந்துடும், ஆனால் அவங்க பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம் வேறு சொல்லுவாங்க. டபுள் அநியாயம். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணியிருப்பீங்க, நான் மன்னிச்செல்லாம் மன்னிச்சு விட்ருப்பேன், நீங்கள் ஊரெல்லாம் போய் என்னால் தான் நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. அநியாயத்துக்கு அநியாயம், டபுள் அநியாயம், ட்ரிபிள் அநியாயமெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட பொறுமையாக இருக்க கிருபத்தாரம் ஆண்டவரே, மன்னிக்க உதவி செய்ய ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரட்சணியம், சால்வேஷன். இப்போ அனுதினமும் ரட்சிக்கப்படுகிற அனுபவம், அதுதான் ஹெல்மெட். அப்போ என்னால் நான் பாதியில் நிற்க முடியலன்னா இவ்வளோ நாள் நான் நின்னது வேஸ்ட்டு. அப்போ எவ்ரிடே ஐ ஷுட் கோ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், லுக் இன் டு மை ஹார்ட் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஐ ஃபைண்ட் எனி டிரான்ஸ்கிரஷன்ஸ், இனிக்விட்டிஸ் இன் மை ஹார்ட், ஐ ஷுட் ப்ளீட் டு காட் டு வாஷ் மை. அந்த ஜபத்தில் நம்ம கழுவும் போது ஆண்டவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதை பார்க்குறேன். அந்த கோபப்படக்கூடிய சூழ்நிலை வராமல் போகும். கோபப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நமக்கு கிருபையை காண்பிப்பார், பலத்தை தருவார். இந்த ரட்சணியம் என்னும் ஹெல்மெட் இருக்கணும். அடுத்தது வாசியங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தலாம் ப்ரொடெக்ஷன். இது வரைக்கும் நீங்கள் அட்டாக் பண்ணவே இல்லை. அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நீங்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. பர்சனல் ப்ரொடெக்டிவ் ஆர்மர்ஸ், இது எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி ஆர்மர்ஸ். பலப்படுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இப்படியே இருந்துகிட்டு இருந்தா அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? அடிச்சுக்கிட்டே இருப்பான், அக்குணாஸ்திரங்கள் போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு 2, 4, 10, 100 போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம். வசனம் இல்லைன்னா உங்களுக்கு பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. எப்படி எதிர்த்து நிற்பீங்க? இப்படியா? எப்படி நிற்பீங்க? யார் அப்படி நின்னாங்க? வசனத்தை சொல்லி யார் நின்னாங்க? பிசாசு வரான், வசனத்தை சொல்லி பிசாசு ஓடுறான். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு? 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றும் எழுதியிருக்கிறதே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. பிசாசு உங்களை விட்டு ஓடணுன்னா உங்களுக்கு வசனம் வேணும். வசனம் இல்லைன்னா பிசாசு ஓட மாட்டான். நீங்கள் அடி வாங்கி தடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. வலிக்காத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் திருப்பி அடிக்க போகிறீங்க? ஒன்லி வித் த வேர்ட் ஆஃப். அப்போ என்ன பண்ணணும்? அல்டிமேட் அடிப்படை என்னது? வேர்ட் ஆஃப் காட் இல்லாத இடத்துல மக்கள் சீரழிஞ்சு போயிடுவாங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல அழிந்து போயிடுவாங்க போட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் எது? வேத வார்த்தை தான் தீர்க்கமான தரிசனம். அடுத்தது வாசியுங்கள். என்ன பண்ணணும் அடுத்தது? இது ரெண்டும் தான் நீங்கள் செய்யறதே கிடையாது. 99% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் தே டோன்ட் டூ. எனக்கு நல்லா தெரியும். செஞ்சால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. வேத வசனமும் ஜபமும் தேவையான அளவு இந்த மனுஷனுக்கு தகுந்த அளவுக்கு இல்லை. நான் வெளிப்பிரகாரமான மனுஷனை முதலாவது உதாரணத்துக்கு சொன்னேன். நான் டெய்லி காலையில் ஒரு இட்லி, மதியானம் இவ்வளோ சாதம், டேஃப்னி சாப்பிட்ற மாதிரி ஒரு சாப்பாடு, நைட்டு அரை தோசை சாப்பிட்டேன்னா நான் எப்படி இருப்பேன்? நிற்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இருக்காது. நீங்கள் வந்து நான் அடித்தா என்ன பண்ணுவேன்? நான் காலையில் ஒரு கேலண்டர் வசனம், மதியானம் ஆட்டோவில் ஒரு வசனம், பின்னால் எழுதியிருக்கிற வசனம், நைட்டு வந்து படிக்கிறதுக்கு முன்னால் யாராவது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்க வசனத்தை, இன்றைக்கி தான் நான் பைபிள் வாசிக்கிறேன், அதை கொஞ்சம் வாட்ஸ்அப்லான்னு வாசித்து படுத்துக்கிறது.
கேட்கறதுக்கே பலன் இருக்காது. உள்ளான மனுஷன் பலப்படுற அளவுக்கு வசனம் இல்லை, ஜெபம் இல்லை. அது ரெண்டும் இருந்தால் பிசாசுக்கிட்ட இன்னும் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. பெரிய சீக்ரெட்டை சொல்லிக் கொடுக்குறேன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு புரிந்து கொண்டீர்கள். அந்த மனுஷனுடைய சத்துவமும் வல்லமையும் மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டீர்கள். அது ரெண்டும் இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது, நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது என்பதை புரிந்து கொண்டீர்கள். இன்டென்ஷனலி என்று சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆல்ரெடி யூ ஆர் வீக். கரெக்டாக எத்தனை பேர் ஐ எம் ஸ்ட்ராங்னு சொல்கிறீங்க? இன்னர் மேன், யூ ஆர் வீக். டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போகும்போது எப்படி போகிறோம்? மேலே ஒரு சால்வை, சாதாரண குளிர் கூட, மெட்ராஸ்லேயே சால்வை, மெட்ராஸே குளிருது. தலைக்கு ஒரு புல்லா, மேலே என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? மார்க்கவாசம், பிரெஸ்ட் பிளேட் இருக்கணும். இப்போ என்ன இருக்குது? சால்வை. தலையில் என்ன இருக்கணும்? ஹெல்மெட் இருக்கணும். இவங்க என்ன இருக்குது? புல்லாக இருக்குது. நீங்கள் நடந்து போகல, 2 பேர் இப்படி ஒருத்தர் கையை போட்டு அப்படி ஒருத்தர் கையை போட்டு, டாக்டர் என்னங்க பிரச்சனை? முடியல, ரொம்ப கஷ்டம், மூச்சு. அவருக்கு தெரிஞ்சிடும் மூச்சு. டாக்டர் சொல்கிறாரு, நீ சரியாக சாப்பிட வேண்டிய சாப்பாடு எதுவுமே சாப்பிடல, சத்துள்ள ஆகாரம் சாப்பிட, ஆட்டு இறைச்சி நீ சாப்பிடல. அதனால் நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? டெக்ஸ் ஆரஞ்சு எழுதி கொடுக்குறேன், ரிவைட்டால் மாத்திரை எழுதி கொடுக்குறேன், ஜிங்கோ வீட்டெல்லாம் நிறைய பேர் போயிருக்கீங்க டாக்டர்கிட்ட, மல்டி விட்டமின் எழுதி கொடுக்குறேன், B12 இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது வரைக்கும் சோறு ஒழுங்காக சாப்பிடாத ஆள், நல்ல சத்துள்ள காய்கறி சாப்பிடாத ஆள், காலையில் 9 மணிக்கு, மதியானம் 1 மணிக்கு, நைட் 1 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆகுது? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட்டு யூ பிகம் நார்மல். அடுத்த தடவை போகும்போது சால்வை இல்லை, ஃபுல்லாக இல்லை, நீங்களே கொஞ்சம் நடந்து போகிறீங்க. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தானாக வரணும். இன்டென்ஷனலி நீங்கள் இன்னைக்கு வேத வசனத்தையும் ஜெபத்தையும் 3 வேளை டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் சாப்பிடல அப்படின்னா யூ வில் க்ரோ வீக், யூ வில் பிகம் வீக்கர் and then will become weakest person and your inner person will die one day. Is a truth. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பலர் பின்வாங்கி போகிறது ஓவர் நைட் பின்வாங்கிறது கிடையாது. திடீர்னு போய் குடிக்க ஆரம்பிக்கிறவங்க யாரும் இல்லை. திடீர்னு போய் தவறான வாழ்க்கை முறை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த உள்ளான மனுஷன் ஒரு நாளில் செத்து போயிடுறான். வெளியே மனுஷன் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது, பைபிள் பிரம்மாண்டமாக இருக்குது, ஸ்தோத்திர பலி நிறைய இருக்குது, ஸ்தோத்திரம் இருக்குது, பாஸ்டரை பார்த்தா பவ்யமாக இருக்குது, பாஸ்டருக்கு காணிக்கை கொடுக்க தெரியுது. உள்ள மனுஷன் செத்து போயிருக்கிறான். மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தெளிவாக திட்டமிட்டு சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். வசனம் உள்ள போக 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 தான் நான் பிழைக்க ஆரம்பித்தேன். வசனத்தை வாசிக்க தான் என்னால் விட முடியாத பாவங்களை விட கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வசனம் தான் மாத்திரை. உள்ளே போச்சு. எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ஒரு வழக்கமாயிடுச்சு. நான் வாசிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன். அந்த வசனத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்குல்ல, இந்த மாத்திரைக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டாலும் பிடிக்காமல் சாப்பிட்டாலும், பேர் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் பேர் தெரியாமல் சாப்பிட்டாலும், நீங்கள் படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும், அந்த மாத்திரை எப்படி போய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுதோ அதே போல் இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தை மாத்திரை இல்லைன்னா இன்னர் மேன் வில் டை. பட்டயத்தை எங்கே பிடிக்க போகிறோம்? கையில். காலில் பட்டயத்தை பிடிச்சி வெட்ட முடியுமா? பிரஸ்ட் பிளேட் போட்டாச்சு, ஹெல்மெட் போட்டாச்சு. சாத்தான் என்ன பண்ணுறான்? அக்னி ஆஸ்திரங்களை தூக்கி போட்டுகிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு தடவை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் பிரஸ்ட் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பில் உள்ளே போய் ஒரு அக்னி உங்களை தாக்கி கீழே விழுந்துட்டீங்க. திடீர்னு உங்கள் கை வெட்டுறதுக்கு தூக்குறீங்க, அதுக்குள்ளே அவனுடைய அக்னி ஆஸ்திரம் வந்து உங்கள் கையில் பட்டு கை உடஞ்சிருது, கால் உடஞ்சிருது. இப்போ என்ன பண்ணுவீங்க? உடஞ்ச கையோட காலோடு எழுந்திரிச்சு ஓடி போய் ஆளை வெட்டுறதுக்கு நாம் என்ன படத்தில் நடிக்கிற ஹீரோவா? விழுந்தாச்சு. எத்தனை பேர் இதயத்தில் விழுந்தீங்க? எத்தனை பேர் கையினால் விழுந்தீங்க? எத்தனை பேர் மைண்டில் விழுந்தீங்க? எத்தனை கை லஞ்சத்தை வாங்குச்சு? எத்தனை கை ஏமாத்துச்சு? எத்தனை கை பொய் கணக்கு எழுதுச்சு? எத்தனை பேருக்கு தவறான சிந்தனை வந்துச்சு? விழுந்துட்டீங்க. அப்படி என்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் செயல்படுகிற அந்த பிசாசு என்னுடைய வீக் பாயிண்ட்டை தெரிஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். ஹி நோஸ் வேர் ஐ ஆம் வீக். ஏன் அவன் காலில் அடிக்கலை? நான் நல்ல பவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் காலுக்கு. ஏன் தலையில் அடிக்கலை? ஹி நோஸ் தட் ஐ ஆம் கம்ப்ளீட்லி கவர்டு.
ஏன் நெஞ்சில் அடிக்கிறான், ஏன் என் கையில் அடிக்கிறான்? ஐ ஆம் வீக். இப்போ கை உடஞ்சி போச்சு, கை இருதயத்தில் பிரச்சனை வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? யூ சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். இதுக்கு மேலே என்னால் வெயிட் தூக்க முடியாதுங்க. முன்னால் 100 கிலோ தூக்கிட்டு தான் இருந்தேன். நல்லா கவனிங்கள், ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்வீர்கள். என்னால் தூக்க முடியுங்க. இப்போ என்னால் ஒரு பேக் தூக்கினா கூட கை ரொம்ப வலிக்குது. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு எனக்கு. முன்னால் நான் நல்ல பிரியாணி சாப்பிடுவேங்க. இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு எண்ணெய் சேர்த்தக்கூடாது, உப்பு சேர்த்தக்கூடாது, சேர்த்தனா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஆம் வீக் இன் ஹார்ட். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் எங்கே வீக்குன்னு? அந்த வீக்காக இருக்க ஏரியாவுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதுக்கு தனியாக ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், எலும்புக்கு கால்சியம் நிறையா கொடுங்க. நீங்கள் கொஞ்ச நாள் விழுந்துட்டீங்க, சர்ச்சுக்கே வரல, ஊழியமே செய்யலை, ஜெபிக்கல, அதெல்லாம் விழுந்த டைமு. திரும்ப ஆண்டவர் கிருபையாக இறங்கி உங்களுக்கு சோகம் கொடுத்துட்டாரு. இப்போ வெளியே வரீங்க, ஃப்ராக்சர்ட் ஆம்னு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறீங்க? யூ கிவ் மோர் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் டு யோர் ஆம். ஹார்ட்டில் பிரச்சனை வருது. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் வேண்டாங்க, நான் பிரியாணி சாப்பிடக்கூடாது, அதில் எண்ணெய் கொழுப்பு இருக்குது, கொலஸ்ட்ரால் ஒத்துக்காது, சுகர் சாப்பிடக்கூடாது. நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை எப்படி காப்பாற்றிக்கிறீங்களோ அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கிறீங்களா? இன்னர் மேனுக்கு அது என் வீக்னஸ்ங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆண்டவர் இதெல்லாம் சீரியஸாக பார்க்க மாட்டேங்க. வீக்னஸ்ங்க கண்டிப்பாக சீரியஸாக பார்ப்பார். யூ ஷுட் ஒர்க் அவுட் ஆன் த வீக்கர் சைடு. அப்போது உதாரணத்துக்கு கையில் என்ன வச்சுருக்கீங்க? எதனா புரியுது நான் பேசுறது? புரியுதா உங்களுக்கு? கையில் என்ன வச்சுருக்கீங்க? பட்டயம். கை இப்போ உடஞ்சிருச்சு. ஏற்கனவே அக்னி ஆஸ்திரங்களை அடித்து உடச்சிட்டான். இப்போ நான் கைக்கு என்ன பண்ணணும்? ஐ ஷுட் கிவ் மோர் ஸ்ட்ரென்த். ஐ ஷுட் கிவ் மோர் ஐ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த கைக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணணும்? ஆவியின் பட்டயமாகிய வசனத்துக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது? இருதயத்தில் வீக்கு. இப்போ இங்கே என்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும்? விசுவாசத்துக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ். விசுவாசத்துக்கான பைபிள் கேரக்டர்ஸை வாசிங்க. எத்தனை புக்ஸு காசு கொடுத்து வாங்கி படிக்கிறீங்க அப்பார்ட் ஃப்ரம் பைபிள்? எத்தனை பேர் சிஎல்எஸ் வேர்ட் ஆஃப் கிரைஸ்டுக்கு போகிறீங்க? ஏன்னா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஏதாவது நல்ல புஸ்தகம் கிடைக்குமா? நல்ல எழுத்தாளர்கள் படிக்கிறோம். அதெல்லாம் தான் இப்போ ஃபேஸ்புக்கில் வருதே பாஸ்டர், அதை தான் இப்போ வாட்ஸ்அப்பில் வருது. இன்டென்ஷனல், சீரியஸாக உட்காந்து இன்டென்ஷனலுங்கிற வேர்டு இன்றைக்கி மைண்டில் பதிச்சுக்கோங்க. புக்கு ஆர்வமாக எத்தனை பேர் படிக்கிறீங்க? படத்தை பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்ட் எத்தனை பேர் பைபிளை வாசிக்கிறீங்க? பைபிள் கதைகளை கேட்குறீங்க? எத்தனை பேர்த்துக்கு சார்ல்ஸ் ஃபின்னி தெரியும்? எத்தனை பேருக்கு சிடி ஸ்டட் தெரியும்? எத்தனை பேருக்கு ஜார்ஜ் முல்லர் தெரியும்? இதில் எல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஆல்ரெடி வீக்கு, ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. வெயிட்டு தூக்காதீங்கன்னு சொல்லி 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 என் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு இப்போ நான் பட்டயத்தை கூட தூக்குறதில்ல. புரியுதா? யூ ஹாவ் ஸ்டார்டட் லிவிங் வித் தட். உங்களுடைய அந்த குறைவுகளோடவே வாழ கற்றுக்கிட்டீங்க. ஆமாங்க, எனக்கு கோவம் ஒரு வீக்னஸ்ங்க, நான் கோவத்துலேயே அப்படியே வாழக்க. மற்ற எல்லாத்துலேயும் ரைட்டு, நான் கோவத்தை மட்டும் விட மாட்டேங்க. எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் மாதம் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சின்னதாக குடிக்கலைன்னா என்னால் முடியாதுங்க. குடிக்கிறதோட வாழ கற்றுக்கிட்டேங்க. எல்லாம் கரெக்டுங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குதுங்க, அங்கே கொஞ்சம் தப்பான கனெக்ஷன். அப்பப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. இன்னர் மேன் வில் டை. ஹார்ட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா முழு உடம்பும் சேர்ந்து தான் அழிஞ்சிரும். கைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அழுகி போச்சு, கை மட்டும்தான் போகுமா? முழு உடம்பு என்ன பண்ணும்? சஃபர் பண்ணும். இந்த உணர்வோடு நீங்கள் உள்ளான மனுஷனுக்கு காஷியஸாக ஒரே நோக்கத்தோடு இன்டென்ஷனலாக உங்களை மாற்றி அமைச்சிக்க ஒத்து கொடுக்கலன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன், ரொம்ப நாள் நிற்க மாட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு ஓடும். சிம்சோன் மாதிரி. சிம்சோனை ஆண்டரை விட்டு தூரமாக போயிட்டான். அப்போ எதிரிங்க வராங்க, பெலிஸ்தீர்கள் வராங்கன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு அடிக்கிறான். பாவம் பண்ண தெலேலால் மடியில் படுத்து கிடக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு ஆள். பெலிஸ்தீன் வராங்கன்னா திரும்ப எந்திரிச்சு நிற்கிறான். ஒரு நாள் தெலேலால் அவனுடைய சீக்ரெட்டை தெரிஞ்சு அவனுடைய மயிரை என்ன பண்ணுறா? கத்தரிச்சு. பைபிளில் போட்டிருக்கீங்க, அந்த வீட்டில் வாசியங்கள் அநேகமாக நியாயாதிபதிகள் இருக்கு. அவன் எப்பவும் போல் எந்திரிச்சான்னு போட்டிருக்கு. 10 தடவை அவன் ஜெயிச்சிட்டான். எப்பவும் போல் எந்திரிச்சான். பெலிஸ்தீர்கள் அவனை பிடிச்சி கண்ணை நோண்டிட்டாங்க. கண்ணு தெரியாமல் அவனை கையை கட்டிட்டாங்க, அவனை கட்டி போட்டாங்க. எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்களை அடித்து மேற்கொண்டவன் தான் கண்ணால் செஞ்ச பாவத்தினால கண்ணை இழந்தான். எப்பவும் போல். அப்போ ஆண்டவர் இத்தனை உங்களை கிருபையாக காப்பாற்றினார். எப்பவும் போல் நான் நிற்பேன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் விழுந்துருவோம். ஏன்னா யூ ஹேவ் நாட் ஒர்க்ட் இன் யோர்
வீக் ஏரியாஸ். இந்த வார்த்தை என்ன பண்ணும் என்று சொல்லி பாருங்கள். 1 கொரிந்தியர் 3:2 வாசியுங்கள். நீங்கள் பலன் இல்லாதவர் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. யார் பால் குடிப்பா? யார் கறி சாப்பிடுவா? நீங்கள் எல்லாம் இன்னமும் தீர்க்க தரிசனம், அற்புதம், அருமையாக பேசுவார், கதா காலாட்சேபம் தேடி ஓடினா அதுக்கு பேர் பால் குடிக்கிறது தான். காலைல ஒரு டம்ளர் பால், சாயந்தரம் ஒரு டம்ளர் பால் குடிச்சு ஒரு மனுஷனால் வளர்ந்ததுக்கப்புறம் வாழ முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாலை குடிக்கிறவங்களா இருக்கிறீங்க. அப்புறம் பலன் இல்லை, வீக். புரிஞ்சுதா? இப்போ வீக்காக இருக்கிறனால இந்த வீக் பர்சனுக்கு என்ன கொடுக்குறாங்க? 3 வேளை பால் கொடுங்கன்னு கொடுத்துட்ருக்குறாங்க நிறையா கிறிஸ்தவர்களுக்கு. அதான் வாரம் நடக்குது. கவலைப்படாதம்மா, கர்த்தர் உன்னை பார்க்கிறார், உன் கண்ணீரை துடைப்பார், சோர்ந்து போகாதே, ஆகாரை கண்ட தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ எதற்காக இன்றைக்கு கவலைப்பட்டுட்டு இப்போ உட்காந்துருக்கிற? யாருக்கும் தெரியாது, என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியாது. வெளியே சிரிச்சிட்டு இருக்க, உள்ள கண்ணீரை வடிக்கிற, அதை என் தேவன் பார்த்துட்டார். இன்றைக்கு நீ போகும்போது கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆல் யூ ஆர் நாட் வில்லிங் டு ஃபைட். யூ ஆர் ஹாப்பி வித் வாட் யூ ஆர் doing where you are weak. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களா ஆனீர்கள். எவ்வளவு பேசுறீங்க? உலக பொருளாதாரம், டெக்னாலஜி, காலத்தை பார்த்தா நீங்களே எதை போதிக்கணும்? ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கணும். வசனத்தை போதிக்க சொல்லுங்க, ஜெபிக்க சொல்லுங்க. ஏன்? எத்தனை வருஷமாக கிறிஸ்தவர்கள்? நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். எத்தனை வருஷமாக அவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க? நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லெவல் என்னன்னு நீங்களே ஒரு மதிப்பீடு போடுங்க. நான் போடல. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மதிப்பீடு போடுங்க. 1லேருந்து 10 வரைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், நீங்கள் சாட்சியாக நிற்கிறது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது, ஆத்ம ஆதாயம் பண்ணுறது, நீங்களே ஒரு மதிப்பீடு போடுங்க. போட்டிங்களா? எத்தனை பேர் போட்டிங்க? எல்லாம் போட்டிங்க. எத்தனை வருஷம்? மைண்டில் வச்சுக்கோங்க. இத்தனை வருஷத்தில் இவ்வளோ மார்க். இதே வருஷம் உங்கள் கம்பெனியில் இவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கினா உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அவங்களே சொல்கிறாங்க எல்லோரும். அப்போ காலத்தை பார்த்தா நம்ம என்னவாக இருக்கணும்? எத்தனை பேர் ரெடி? டுடே என்கரேஜ் யூ இன்டென்ஷனலி டிசைட் டு preach the word of God. ஊழியத்தை செய்ய முன் வாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும். சாட்சியவாத சொல்லுங்க. வாழ்க்கை எப்படி மாற்றினார்? அடிமைத்தனத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு என்னுடைய வாழ்க்கை எங்கேயாவது பிரயோஜனமாக இருக்குமா? ஆத்மா விடுதலை தான் வேணும். இன்றைக்கி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, உங்களுடைய இருதயம் வெளியே தெரிஞ்சால் எப்படி இருக்கும்னு. பலருடைய இருதயம் அப்படி தான் இருக்குது, அதோட மோசமாக இருக்குது. அவர்களுக்கு இயேசு தேவை. எத்தனை பேர் உணர்றீங்க? இயேசு மாத்திரமே வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசு மாத்திரமே பரிசுத்தத்தை கொடுக்க முடியும். இயேசு மாத்திரமே இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அது இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஊழியத்தை செய்ய வாருங்கள். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் பாலை குடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணும். நீங்களே உட்காந்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நல்ல மார்க் வாங்கினா மெடிசன், கொஞ்சம் கம்மியாக வாங்கினா என்ஜினியரிங், இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கினா டிகிரி, எதுக்குமே யூஸ் இல்லை. ஊழியத்துக்கு போ. யூ த பெஸ்ட் டு காட். பிள்ளைங்களை வளர்த்தும் போது தெளிவான சிந்தனையோடு வளர்த்துங்க. என் பிள்ளை உலகத்தில் சிறந்த ஆளாக வரணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, செல்வ செழிப்பில் இருக்கணுமா, ஒரு தரமான வாழ்க்கை வாழணுமா, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா. Proverbs 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். வார்த்தை, இது ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தையை கவனி. என் வசனங்களுக்கு இது வரைக்கும் நீ சாய்க்கலன்னா பரவாயில்ல, இன்றைக்கி உன் செவியை சாய். உன் கண்களுக்கு வேறு எதோ இருக்குது பிரியாமல். லெட் திஸ் வேர்ட் ஆஃப் காட் ஷல் பி இன் யுவர் ஐஸ் ஆல்வேஸ். நீ கண்ணில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் இருதயத்தில் இருக்கும், இருதயத்துக்கு அதுதான் போகும். என்ன பண்ணுவான் உடலுக்கு? திஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த இன்னர் மேன். பட் இஃப் யூ கீப் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட் இன்டென்ஷனலி, this will give you life. Also it will give you health. சொல்லுங்க, ஆரோக்கியம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. எந்த அக்கிரமம், எந்த நோய்? 2வது வசனம் என்ன சொல்லுச்சு? 2வது வசனம் படிங்க. எது?
ஆத்துமாவின் நீக்கி. அப்போ ஆத்மாவில் நோய் இருக்கா? சொன்னா உங்களுக்கு நோய் இருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறீங்களா? சால்வை போட்டுக்கிட்டு குள்ளா போட்டுக்கிட்டு. இப்போ அந்த ஆத்மாவில் இருக்கிற நோயை போக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே ஆத்ம நோயை போக்க முடியும். இது வெளியே போக்க மாட்டாராங்க, வெளியே போக்குவார். அநேக சாட்சிகள் இருக்கிறீங்க, அதிலே திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இன்னர் ஹீலிங் வேணும். உள்ளான மனுஷனுக்குள்ள சமாதானம் இருக்குதா? இப்போ சிம்பிள் உதாரணம் சொல்லி கொடுக்குறேன். ஆங்ஸைட்டி, ஒரே பதப்பதைப்பு, கோபம், வைராக்கியம், சமாதானம் இல்லை. என்ன காரணம் தீர ஆராய்ச்சி பாருங்க. யாரோ ஒருத்தர் செஞ்ச அநியாயத்தினை நம்ம மன்னிக்கல, யாரோ ஒருத்தர் என்னை படுத்தின அவமானம் இன்னும் எனக்குள்ளே இருக்குது, அது என் சமாதானத்தை கெடுக்குது. ஆண்டோடைய வார்த்தை உள்ளே போகுது, அது மருந்து மாதிரி நோயை தீக்குது, சமாதானம் உள்ள வருது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறது என்னன்னு பாருங்கள். சர்வாயுத வர்க்கம் படித்தமே, அதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். விசுவாசம் இல்லாமல் இருக்கும், வேத வசனம் இல்லாமல் இருக்கும், ஜபம் இல்லாமல் இருக்கும், பட்டயம், அட்சண்யம், சேல்வேஷன் இல்லாமல் இருக்கும், சத்தியம். இது எல்லாமே இருந்ததுன்னா ஐ கேரண்டி யூ, ஐ டோன்ட் கேரண்டி யூ, த வேர்ட் ஆஃப் காட் கேரண்டிஸ் யூ த ரியல் பீஸ் ஆஃப் மைண்ட். அல்லேலூயா. சங்கீதம் 107:20. எதை அனுப்புகிறாராம்? வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுறாரு? குணமாக்க. ஹீ ஹீல்ஸ் யூ. கர்த்தருடைய வேதம் என்ன பண்ணுது? குறை வெட்டுறது. அதில் எந்த குறையுமே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை உயிரோடு எழுப்ப தான் வந்திருக்கு. எதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார்? உங்கள் ஆத்துமாவை உயிரோடு எழுப்ப. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் எழுந்து நிற்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Don't forget to subscribe to Joy Radio.